நேற்று ஒரு பிள்ளைய கொளுத்திட்டாங்கல்ல. நான் அப்படியே எரிஞ்சினே நடந்துன்னு வந்துனே இருந்தது. எத்தனை மணிக்கு நடந்தது? மணி 9:30 இருக்கும். 9:30 இருக்கும். நடந்துனே வந்துனே இருக்கு பார்த்து. யார் நடந்துனே வந்தது? அவங்க தான் லேடிஸ் தான் எரிஞ்சினே அப்படியே நடந்து வந்தாங்க. அவங்க என்னை காப்பாத்து பண்ணுங்கன்னு கத்திக்கினே வராங்க. அவங்க யாரும் அப்படியே ஒரு 4 வண்டி வந்தது. பட்டு பட்டு வந்ததும் உடனே அவங்களாம் நிறுத்தி உடனே அவங்கள ஒரு சாக்குதுவாங்க. கண்ட சாக்கை எடுத்து அவிச்சிட்டு உடனே மேலே சட்டையை எடுத்து போட்டு அவுத்து சட்டையை போட்டு உடனே ஆட்டோவில் ஏற்றிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி அவனை கொளுத்தி விடணும். நம்ம பெத்தவங்க ஒரு ராத்திரிலேருந்து எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குதுப்பா. நம்ம எங்கேயா இருக்கிறோம், ஆனால் பண்ணதான் எரிஞ்சு வருதுன்னு நாங்கள் பார்த்தோம்ப்பா. ஏதோ நெருப்பு எடுத்துன்னு வராங்களாம் காட்டின்னு. இந்த மாதிரி பார்க்கலப்பா நாங்கள். இந்த மாதிரி அப்போ பண்டாட்டி பிள்ளைக்குதான் அவனுக்கு என்னப்பா கேஜி வரும். எனக்கு ஒன்றுமே முடியலப்பா. காலையிலேருந்து வந்து நானே தோண்டு போல ஒன்று வர மாரி இல்லை. இந்த பொருளெல்லாம் வீணாக போகுதுன்னு வந்தேன் நான். எனக்கு மயக்கமாக இருக்குது இப்போதைக்கு. என்னாலே ஒன்றும் முடியல. அவனை சாவடிச்சு போடணும். அப்படியே துடிக்கு சாவடிக்கணுமா. என் பிள்ளையா இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த தப்பு செஞ்சு அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்கணும். எல்லாம் ஒரே கூட்டமாக அங்கே இருந்து எரிஞ்சினே வந்தேன் பொண்ணு. எது வரைக்கும்? அது மனையிலேருந்து எரிஞ்சு வந்து ஒருத்தன் வந்து இங்கே சாக்கு இங்கே பார்த்து பேசுங்க. அதுதான் எங்களுக்கு தெரியும். மற்றபடி வேற எதுவும் தெரியாது. எல்லாம் ஒரே செம கூட்டம். மணி ஒரு 9:30 10 மணி இருக்கு. என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா மீண்டும் நடக்காது? இது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இது பெரிய சம்பவம் நடந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி மாதிரி இருந்தது. எத்தனை மணிக்கு நடந்தது? ஒரு 10 இருக்கும்பா. 10 மணிக்கு எல்லாமே ஜனம் நிறைய இருந்ததுப்பா. நீங்க பாத்தீங்களா? எல்லாருமே தான் பார்த்தோம். நாங்க பார்த்தோம்னா என்ன நடந்தது. இப்ப ரோட்ல பொதுவாக ஒருத்தங்க நடந்து வரும்போது எல்லாமே பார்ப்பாங்க தானே. அந்த மாதிரி தான் நாங்களும் தூரத்துல எரிஞ்சிட்டு வர மாதிரி இருந்ததா? ஆமா, இடையில இருந்து எரிஞ்சினே வந்தாங்க. வந்து அதுக்கப்புறம் இங்க இருந்தவங்க எல்லாம் ஆஃப் பண்ணி தண்ணி கிண்ணி ஊற்ற ஆரம்பிச்சு ஆட்டோல இதுன்னு போனாங்க. அவன்லாம் வந்து ஒழுங்காவே இருக்கக்கூடாது ஐயா. ஒரு பொண்ணாவது அனாவசியமா கொளுத்துறான்னா அவனை இருக்கக்கூடாது. அவன் தண்டனை கொடுக்கணும். அவனுக்கு தண்டனை கொடுத்தா நாளைக்கு அந்த தப்பு செய்ய மாட்டான் அவன். ஆமா, அவனுக்கு தண்டனை கொடுங்க. ஆமா, ஒரு பொண்ணை எப்படி நாங்க வந்தா நாங்க போயிடுவோம்ப்பா. நாங்களாம் இருக்க மாட்டோம் 10 மணி வரைக்கும். அந்த பொண்ணை அவன் காயல் சார் அவன் அந்த மாதிரி கொளுத்தக்கூடாது. இவனை வந்து இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். அவனுக்கு அப்படி பட்டெல்லாம் இருக்கக்கூடாது நாட்டில். என்னென்ன உயிரோட இருக்கிற பெத்தவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, எப்படி வளர்த்துருப்பாங்க, அந்த பொண்ணை எப்படி படிக்க வச்சிருப்பாங்க, அவங்க பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும். என்னன்னா அந்த பிள்ளைக்கு எப்படி கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. எத்தனை வயசு அந்த பிள்ளைக்கு தெரியல ஐயா. அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசுன்னு தெரியல. ஏன் அந்த பொண்ணை அப்படி கொளுத்துறான்? அவன் காயல் சார் அந்த விருப்பப்படலைன்னா விட்டுடணும். அந்த மாதிரி கொளுத்தக்கூடாது. அவனுக்கு தண்டனை கொடு ஐயா. ஆமா, தண்டனை கொடுத்தாதான் அவனுக்கு மறுபடியும் அந்த தப்பை யாரும் செய்ய மாட்டாங்க. அவனை சாவடிச்சாதான் அது மாதிரி அந்த பயம் தான் எவனும் செய்ய மாட்டான். அவனை சாவடிச்சு கொண்டு போச்சு அப்பதான் செய்ய மாட்டானோ. விட்டுட்டு என்ன பண்ணுவோம், தப்பு பண்ண விட்டுறாங்கல்ல. மறுபடியும் அதே மாதிரி செய்யறாங்க. அதே மாதிரி கருப்பு அழிக்கிறது, குழந்தைங்களை கெடுக்கிறது, இதெல்லாம் எல்லாருமே சாவடிச்சணும். இதோட சாவடிச்சாதான் நம்ம அப்படி செய்ய மாட்டான் அந்த தப்ப. சினிமாவில் காட்டுற மாதிரி போச்சு. எத்தனை மணிக்குமா இது? 10 மணி இருக்கும். நைட்டு 10 மணிக்கு நைட்டு 10 மணி இருக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வந்தாங்க. இங்க பக்கத்திலே எங்க கடைக்கு பக்கத்திலே கொளுத்தி வச்சுட்டு போயிட்டு அது 2 திபுன்னு எரியுது. அது ஏதோ சினிமாவில் ஏதோ படம் நடிக்கிறாங்க பழகு. நாங்க வரோம் பார்த்துட்டு வண்டியில. அப்புறமா பார்த்தா என் கடைக்கு பக்கத்துல எரியுற அப்பதான் தெரியுது. இது என்னன்னு தெரியலன்னு பார்த்தா அது போவோம். நாங்க வந்து அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி அதெல்லாம் கடைக்கு பக்கத்துல கொளுத்தி வச்சுட்டு தண்ணி ஊற்றி அவிச்சோம். அது மாட்டு போச்சு. அப்புறம் அதுக்கு அண்ணாண்ட அங்கே என்ன பண்ணாங்க அதுன்னு தெரியல. அப்போ பார்த்தா தண்ணி ஊற்றி அவிச்சாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் போலீஸ்லாம் வந்துட்டாங்க. இப்போ நான் அப்புறமா போய் விசாரிச்சா ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போயிட்டாங்க அந்த பொண்ணுன்னு சொன்னாங்க. ஒரு பொண்ணு பள்ளிக்கூடம் போகக்கூடாது. அதை உறைஞ்சி உயிரை எடுத்துடுறானுவோ. ஏன் அப்போ படிக்க வைக்கூடாது, பொண்ணுலே இருக்கக்கூடாதுன்றானுவோ நாட்டில். அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும்னா அவனை அதே மாதிரி கொளுத்தி விட்டு காட்டுங்க. அப்பதான் இந்த மாதிரி தண்டனை நடக்காத இருக்கும் நாட்டில். இந்த மாதிரி விஷயம் நடக்காது. ஆமா, இப்போ வந்து 10 புள்ள பெத்துக்கல, யாரும் 2 புள்ள தான் பெத்துக்கிறாங்க. 1 தவறுனாலும் கண்ணு போன மாதிரி தான் இது தண்டனைன்னா. இந்த மாதிரி தண்டனை கொடுத்தாதான் இருக்கிறவன் திருந்துவான். மற்றவங்க திருந்துறதுக்கு இது நிறைய வாய்ப்பு இருக்கு. வண்டி கிட்ட தான் அந்த பொண்ணு கிடந்தது. அப்புறம் மருத்துவமனைக்கு ஆட்சி போனாங்க. அந்த பையனும் எண்ணெய் ஊற்றி கொத்திக்கணும். அந்த பொண்ணுக்கு வந்த பாவம் நிகழ்ச்சி யாருக்கும் வரக்கூடாது ஐயா. இந்த மாதிரி பொண்ணு பாவம்லாம் பொல்லாதது ஐயா. நீங்க தான் சொல்லணும் ஐயா அதுக்கு முடிவு. கொளுத்துறது எப்படி கொளுத்தி விடலாம்? அந்த மாதிரி பாவம் இல்லையே அது. அவங்க எத்தனை வருஷத்துக்கு பாவத்தை அனுபவிக்கணும். அவன் ரொம்ப கஷ்டம் ஐயா. அதெல்லாம் மனசு வேதனையா இருக்குது ஐயா. நான் வந்ததை கேள்விப்பட்டேன். ரொம்ப மன வேதனையா இருக்குது ஐயா. பொண்ணு பாவம் பொல்லாது ஐயா. இது மாதிரி கொளுத்தி விட்டா என்ன அர்த்தம்? அவனுக்கு கடுமையா கண்டிக்கணும். அவனை தண்டனை கொடுத்து தூக்கு தண்டனை வைக்கணும். அதுதான் நல்லது. அது அது அந்த அவங்க முதல்ல அமைச்சர்கிட்ட சொல்லி அது தண்டனை கொடுக்கணும்.
அவனுக்கு நல்ல தண்டனை கொடுத்தா தான் நாளைக்கு வேற புள்ளி அந்த மாதிரி தப்பு செய்யாது. ஆம்பளை புள்ளிவா அது மாதிரி தப்பு செய்யாது. கத்தவே இல்லையா அந்த பொண்ணு, ஆ. கம்முன்னு போதும். அதுதான் பேசிக்கினாங்க. மற்றபடி நம்ம கண்ணால பார்க்கல, எதுவும் பார்க்கல. ஏன் எப்ப நடந்தது? நைட்டா? நைட்டு நடந்துக்குது. அது எதனால கொளுத்திக்கினாங்க அது நம்மளுக்கு தெரியாது. இப்பதான் எல்லாம் பேசிக்கிறாங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது எதனால கொளுத்திக்கினாங்கன்னு. அதான் அவன் காலத்துக்கும் வெளியே வரக்கூடாது. அவங்களாம் நடமாட்டம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தண்டனை கொடுங்க. பொண்ணை பெற்று அவங்க வேலைக்கு அனுப்புறாங்க கஷ்டப்பட்டு. அவனை கொளுத்து விட்டு எப்படி ஆகுது சொல்லுங்க? பதிலுக்கு அவனே அதே மாதிரி கொளுத்தணும். அதுதான் அப்பதான் அடுத்த பசங்களுக்கு பயம் வரும். ம். நாமளும் இந்த மாதிரி செய்யக்கூடாது, நம்மளையும் இப்படிதான் செய்வாங்க அப்படின்ற ஒரு பயம் வரும் அந்த பசங்களுக்கும். அதனால இந்த விஷயம் நடக்காது. ஆமா, நடக்காம இருக்கும். அவனுக்கு ஆயுள் தண்டனை, வெளியே வரக்கூடாது. அவன் அப்படியாப்பட்டவனா வெளியே வரக்கூடாது. கட்டிக்கலன்னா அந்த மாதிரி செய்யறதா தப்பு தானே அது? ஆமா, அவன் வெளியே வரக்கூடாது. வெளியே விட்டா இன்னொரு பொண்ணு அந்த மாதிரி பண்ணுவான். இப்படி பாத்தீங்களா? என்ன ஆச்சு? தெரியல என்ன ஆச்சு. நாங்க பார்த்தோம். எனக்கு மயக்கம் வந்துச்சு. எனக்கு எதை பத்தியே தெரியலப்பா. அந்த திகில் தான் இப்ப எனக்கே இதா இருக்குது. என்ன ஆச்சு இங்க? என்ன பாத்தீங்க? அப்படியே எரிஞ்சின்னு வந்தது. நாங்க பந்தம் கொளுத்தின்னு வராங்க கட்டின்னு இருந்தது. அப்புறம் ரோட்ல போன ஆம்பளை பிள்ளைங்கலாம் எல்லாம் எடுத்து அமுச்சு விட்டுதுங்க. அமுச்சு விட்டு சுத்திக்கிட்டே வந்து கீழே உந்து. அதான் பார்த்தா நான் ஓடிட்டேன். பேச்சுவார்த்தை அங்கே நடந்துக்குது. ஆனால் கொளுத்துன்னு வரவங்களாம் இங்கே தான் பார்த்தேன். எந்த இடம்? அதான் டூவில் நிற்குதுல்ல, இங்க கோடைக்கு பக்கத்தில். பாப்பா அம்மா அவ்வளோ நிக்கிறாங்க. தொலைவிலேயே எரிஞ்சிட்டு வந்து அங்க இருந்தா அந்த அந்த வண்டி வருது அதுல இருந்தா? அதான் ஷேர் ஆட்டோன்னு வருதுல்ல, ஆ. அங்கேருந்து வரக்குள்ள தான் நான் பார்த்தேன். ஆ. பிரச்சனை அங்கே நடந்துக்குது. அங்கேருந்து கொளுத்தின்னு வரக்குள்ள தான் நாங்கள் பார்த்தோம். என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியாது. பொண்ணு எரிஞ்சிட்டு வந்ததா? ஆமாம். இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒருத்தனுக்கு கொடுக்குற தண்டனை நடுரோட்ல பார்த்தாங்கன்னா அதோட அவனோட பார்க்கறவனுக்கு பயம் வரும். அதே தண்டனை அவங்களுக்கு கொடுங்க. ஒரு பொண்ணு வந்து எழுந்து அப்படி வந்துக்கிறாரு சார். ஆ. அதுதான் மட்டும் பார்த்தா அவங்க அப்படி ஏன் ஏந்து ஃபுல்லாக அந்த இடத்துல ஏந்து ஃபுல்லா எரிஞ்சிடுச்சா? ஆமாம் சார், ஃபுல்லாக அந்த இடத்துல வந்து பார்த்தா